இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். பிசாசினால் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த, மரண அவஸ்தையாயிருந்த, கொடிய வருத்தத்தை அனுபவித்து கொண்டிருந்த, தன்னுடைய மகளுடைய சுகத்தை விரும்பி வந்த தாயாருக்கு கொடுக்கப்பட்ட பதில். இந்த மகள் பிறந்த போது எந்த பாதிப்பும் இல்லை, வளர்ந்த போது எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் திடீர்னு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, திடீர்னு சரீரத்தில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, இதற்கு பின்பாக இருந்து செயல்பட்ட பிசாசின் கிரியை. எவ்வளவோ முயற்சி செய்தும் தன்னுடைய மகளுடைய உடலிலே எந்த மாற்றமும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, விடுதலை இல்லை. ஆகவே இடத்தை பார்க்காம, தூரத்தை பார்க்காம, காலத்தை பார்க்காம, நேரத்தை பார்க்காம ஆண்டவரிடத்தில் வந்தால் மாத்திரம்தான் விடுதலை உண்டு என்பதை விரும்பி அந்த தாய் வந்தபடினால கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லாதான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. ஆரம்பம்லாம் அற்புதமாக தான் இருந்தது. துவங்கும் போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பிறக்கும் போதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, திருமணம் ஆன போதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த தொழில் தொடங்கும் போதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை, இந்த வேலைக்கு செல்ல ஆரம்பிக்கும் போதெல்லாம் எல்லாமே நல்லபடியாக தான் இருந்தது. ஆனால் திடீர்னு ஏற்பட்ட பாதிப்பு தான் இப்படி எங்களை நிலைகுலைய செய்து விட்டது. திடீர்னு ஏற்பட்ட இந்த பிரச்சனை எங்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விட்டது. திடீர்னு என் பிள்ளைக்கு வந்த இந்த பாதிப்பை என்னால் தாங்கி கொள்ளவே முடியல, எங்கள் குடும்பத்தால் இதை சகித்து கொள்ளவே முடியல அப்படிங்கிற ஒரு வேதனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த இயேசுவின் இடத்தில் விருப்பத்தோடு வாருங்கள். விரும்பி வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? சுகம் வேணுமா? அற்புதம் நடக்கணுமா? குடும்ப சூழ்நிலைகள் மாறணுமா? பிரிவினைகள் நீங்கணுமா? அல்லது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரணுமா? நஷ்டங்கள் மாறணுமா? பிரிந்து போன குடும்ப உறவுகள் மறுபடி இணையணுமா? நீங்கள் எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக வாழணுமா? எது உங்களுடைய விருப்பம்? ஆண்டவரிடத்தில் வாங்க. அவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இந்த தாயார் பாருங்க, நீண்ட தூரம் பிரயாசப்பட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை முதலாவது கண்டுகொள்ளாதது போலவே இருந்தது. ஆனால் விடாப்பிடியாக விசுவாசத்தோடு இந்த இயேசுவை அவர்கள் விரும்பி பின்பற்றினபடினால் அவர்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. அதனால நான் கேட்ட உடனே ஆண்டவர் தரல, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னாங்க, நான் வந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்காக வீட்டிலலாம் வந்து ஜெபம் பண்ணாங்க, அந்த ஜெபத்துக்கு அப்புறமும் ஒன்றும் மாற்றம் இல்லை, அந்த பாஸ்டர்லாம் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க, அதுக்கப்புறமும் ஒன்றும் நடக்கலை, அதனால நான் இப்போ ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன், சர்ச்சுக்கு வர்றதை விட்டுட்டேன், இயேசுவை நம்புறதை விட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு விடாப்பிடியாக விருப்பத்தோடு விசுவாசத்தோடு அந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள். நீங்கள் விரும்புகிறதை அவர் உங்களுக்கு தருவார். தகப்பனே, என்ன விருப்பம் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அற்புதம் செய்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.